ஸ்கொயர் ரூட் சிம்பிளிஃபிகேஷன். அப்போ இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்ஸ்க்குள்ளே ஸ்கொயர் ரூட்ஸ் கொடுத்து அதுக்குள்ளே வேல்யூ ஃபைன் பண்ணுவோம்ல, அதுக்கான சின்ன ஷார்ட்கட்ஸ். ஓகே, இப்போ இங்கே ஃபஸ்ட்டு டைப் 1 டைப் 2 2 மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 அப்படியே கொடுத்துட்டு எக்ஸெட்ரா டு இன்ஃபினிட்டிவ் ஒரே ஸ்கொயர் ரூட் வேல்யூ இன்ஃபினிட்டிவ் வரை கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ஆன்சர் வந்து என்னென்னா அங்கே என்ன வேல்யூ அங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதான் அதுக்குள்ளே ஆன்சராக இருக்கும். ஓகே, தட் இஸ் இங்கே 13. ஸோ த ஆன்சர் இஸ் 13. ஓகே, நெக்ஸ்ட் டைப் 2. இது எப்படின்னா இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 எக்ஸெட்ரா டு இன்ஃபினிட்டிவில் ஒரு பர்டிகுலர் நம்பர்ஸ் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஆன்சர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி வேல்யூக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா 2 இங்கே இருக்கிற 2ல் ஜென்ரலாக எல்லாத்துக்குமே இதுக்கும் 2 தான். ஓகே, இங்கே 7 ஆலும் ஃபஸ்ட்டு 2, அதாவது 2 எழுதிட்டு அதுக்குள்ளே பவர் எத்தனை ஸ்கொயர் ரூட் இருக்கோ அது 1 2 3 4 5. ஸோ 2 பவர் 5 which is equal to 2 power 5 எவ்வளோ 2 into 2 into 2 into 2 into 2. That means 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. இது எழுதணும். நெக்ஸ்ட் which is equal to நெக்ஸ்ட் தான் வந்துட்டு இங்கே இருக்கிற வேல்யூ இங்கே இருக்கிற இந்த நம்பர் என்னது 2. that is 2 பவர் இங்கே 32. அதான் இங்கே நம்ம 32 ஃபைன் பண்ணியிருக்கோம்ல, அந்த 32 பை இங்கே எழுதிட்டு இதில் ஒரு டிஜிட் மைனஸ் பண்ணும். 32ல் ஒரு டிஜிட் மைனஸ் பண்ணிட்டா 31. ஓகே, ஃபஸ்ட் என்ன பண்ணணும், இந்த 2ங்கிறது காமன் எல்லாத்துக்கும் தான். அப்போ ஃபஸ்ட்டு 2 எழுதிட்டு எத்தனை ஸ்கொயர் ரூட்டும் பார்க்குறோம் 5 ஸ்கொயர் ரூட். ஸோ 2 பவர் 5 ஈக்குவல் டு 32. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற அந்த டிஜிட் 2 பவர் பை அந்த டினாமினேட்டரில் அங்கே கிடைச்ச அந்த 32வும் நியூமரேட்டரில் வந்து இந்த 32ல் 1 மைனஸ் பண்ணும் 31. ஸோ த ஆன்சர் இஸ் 2 பவர் 31 டிவைடட் பை 32. ஓகே, ஸோ